கோவிலுக்கு போற எல்லோருமே ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. கோவில் மணிய அடிப்பாங்க. ஆனா, ஏன் அடிக்கிறோம்னு யோசிச்சிருக்கீங்களா? கடவுளுக்கு நம்ம வந்தத தெரியப்படுத்தவா? இல்லவே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான காரணம் இருக்கு. கோவில் மணி அடிக்கும்போது ஒரு தனித்துவமான ஒலி உருவாகுது. அந்த ஒலி சில வினாடிகள் காற்றில் எதிரொலிக்கும். அந்த நேரத்துல நம்ம மூளை வேலை பிரச்சனை, குடும்ப கவலை, எதிர்கால பயம்னு எல்லாத்திலிருந்து விலகி, அந்த ஒலியின் மீது மட்டுமே நம்மளுடைய கவனம் இருக்கும். அதனால தான் கோவிலுக்குள் நுழையும் முன் முதலில் மணியை அடித்ததுக்கு அப்புறமா தரிசனம் என்ற வழக்கம் உருவாயிட்டிருக்கு. நம் முன்னோர்கள் மனதை அமைதிப்படுத்தும் விஷயங்களை சடங்குகளுக்குள் மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை டைரக்டா நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கோவில் மணி கடவுளை விழிக்க வைப்பதற்காக இல்ல. நம்ம மனதை விழிக்க வைப்பதற்காக தான். நம்ம விழிப்புடன் இருக்கதற்காக தான். மணி ஓசை வெளியில் கேட்கிறது. ஆனால் அதன் உண்மையான வேலை நம் மனதுக்குள் தான் நடக்கிறது. மணி அடிக்கும்போது ஒரே நேரத்துல பல ஃப்ரீக்வன்சிஸ் ஒலி உருவாகிறது. அந்த ஒலி சில வினாடிகள் காற்றில் எதிரொலிக்கிறது. அந்த ஒலி நம் காதுகள் வழியாக மூளையை அடையும்போது, மூளை அந்த ஒலியின் மீது கவனம் செலுத்துகிறது. இதனால்தான் சில நொடிகளுக்கு தேவையான எண்ணங்கள் குறைகின்றன. இது சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா அட்டென்ஷன் ரீசெட் எஃபெக்ட் அப்படின்னு கூறலாம். அதாவது மனம் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் ஒரு வலுவான ஒலி அதை நிகழ்காலத்தில் திருப்பிக் கொண்டு வரும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், மணி ஒலியை கவனமாக கேட்கும்போது நம்மளுடைய பிரீதிங் சுவாசம் மெதுவாகுது, இதய துடிப்பு கொஞ்சம் சீராகுது, மன அழுத்தம் குறைந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதனால தான் கோயிலுக்கு செல்லும் முன் முதல்ல மணி, பிறகு தரிசனம் என்ற முறையை நம் முன்னோர்கள் வைத்தார்கள். அடுத்த முறை கோவில் மணி அடிக்கும்போது வழக்கத்துக்காக அடிக்காதீங்க. அதன் அர்த்தத்தை உணர்ந்து அடிங்க.